நாட்டு நலனுக்கு நல்லது, சேர்ந்து இருந்திருக்கணும், திமுகவை அழிக்கணும், திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கூட்டணி ஒன்றுபட்டிருக்கணும். திரும்ப திரும்ப அது பேசப்படுது. பாஜகவுடன் அதிமுக இருக்கணுங்கிறது. எனக்கு கூட கோத்ரா ரயில் சம்பவம் எரிப்பப்போ இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த எல்கே அத்வானி தான் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றினார், குஜராத் அரசாங்கத்தை. அன்றைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த அரசை கலைக்க வேண்டும் என்று சொன்னார். நரேந்திர மோடி என்னுடைய சிசிய பிள்ளை, அதனால் ஆட்சியை கலைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்படி கலைக்க வேண்டாம் என்று காப்பாற்றினவர் தான் இந்திய நாட்டுடைய பிரதமராக வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏங்க நீங்க அந்த கட்சி நாட்டு நலன்னு பார்க்காதீங்க. நீங்க நாட்டு நலன் தேர்தல் பத்திரத்துல 8250 கோடி வாங்கியிருக்கீங்க. அது நாட்டு நலனா? உச்ச நீதிமன்றம் கேட்கிற போது ஓடி ஒளிஞ்சீங்களே. இப்பதான் அதிமுக பேசுது இல்லையா? இல்ல கூட்டணி அவர்தான் பிரதமரா வரணும்னு அப்படியே வலது பக்கம் இருந்து அவர் போஸ்ட் கொடுக்கிறாரு இபிஎஸ் அவர்கள். அப்பெல்லாம் இந்த கோத்ரா சம்பவமோ குஜராத் விஷயமோ எதுவுமே வெளியில வரலையே. கோத்ரா சம்பவம் குஜராத் இது என்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தானே. இப்ப கூட்டணியில சேர்ந்தா நான் கேக்குறேன் நீங்க ஊழல் இல்லாத ஆட்சி தானே? ஊழல் இல்லாத ஆட்சி தானே நீங்க? ஊழல் இல்லாத ஆட்சி, பாஜக அப்பழுக்கற்ற ஆட்சி. தமிழ்நாட்டில் ஏன் திமுக மீது அதிமுக மீது சேர்ந்து ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் வாங்குறீங்க? தனியா நின்று பாருங்களே. நீங்க தான் முழுசா யோக்கியமான ஆட்சியாச்சே. ஆகையினால நீங்க 33 கோடி மக்கள் தொகை கொண்ட அமெரிக்காவில 2 கட்சி தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு 10 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 2 மாநில கட்சிகள் தானே இருக்குது. அப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஏன் பிஜேபி இப்ப காங்கிரஸ் தான் இந்தியாவை ஆளணுமா? ஆம் ஆத்மி ஆளக்கூடாதா? சமாஜ்வாடி ஆளக்கூடாதான்னு கேட்டா உங்களுக்கு சொல்லுன்னு கோபம் வரும்ல. ஆகையினால இன்னொரு கட்சியை குறை சொல்றதை விட, இன்னொரு கட்சிக்கு நாட்டாம வேலை பார்க்கறத விட, அந்த நாட்டு நலன் நீங்க சொல்ல வேணாம். அந்த கட்சி உறுப்பினர்கள் பாத்துக்கிற போறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், நாளைக்கு இன்னொரு அதிமுக தொண்டன் ஒருத்தர் கட்சியை வழி நடத்துவாரு. இன்னொரு கட்சிக்காரங்க கோளாறு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாக்குறேன். இன்னொன்னு, திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு, அவரெல்லாம் அரசியல் அனுபவம் மிக்கவர் அல்ல. ஒரு காவல்துறை அதிகாரியை ஒரு கட்சியினுடைய மாநில பொறுப்புக்கு போட்டிருக்காங்களே ஒழிய அவராலெல்லாம் ஒரு பெரிய வியூகத்தை வகுக்க முடியாது. சமூக வலைதளங்கள்ல அவர் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கலாம். மக்களுக்காக ஏன் மிக்ஸாம் புயலுக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமரை கூட்டிட்டு வர வேண்டியதானே? சரி, பேரிடரை அறிவிக்க மாட்டோம்ன்றாங்க. ஐயா, பேரிடராவது அறிவிச்சு விடுங்க, அப்பதான் 2024 ஒரு 10 எம்பி வரும் அப்படின்னு சொல்ல தெரியாதா? ஆக நீங்க எப்படி இங்க ஆட்சி அமைக்க முடியும்? அதிமுக திமுகவை விட. ஆக அதிமுகவை ஒன்றாக வந்ததை, ஒற்றை தலைமை வந்ததை எந்த கட்சியும் விரும்பவில்லை. அதுதான் நான் பார்க்கிறேன். சரி, பேசலாம். சுனாமி வரும்போதும் சரி, அம்மா இருக்கும்போதும் சரி, இவங்க இருக்கும்போது வரதா புயல் வந்தபோதும் சரி, எந்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க? சுனாமி வந்தப்ப இந்திய நாட்டினுடைய பிரதமர் இதே மோடி வந்தாரா இல்லையா? ஹெலிகாப்டர்ல ஜெயலலிதா. சுனாமி அப்போ பிரதமர் அப்ப பிரதமரா இல்ல, சுனாமி இருந்தப்ப பிரதமராவே இல்ல அவரு. 15ல வெள்ளம் இல்ல வரதா புயல் வந்தபோது வெள்ளம் பேரிடர் இல்ல வெள்ளம் பேரிடர் இல்லையா? ஒரே ஒரு 500 கோடி வரல. செம்பரம்பாக்கம் வெள்ளம் வந்தப்போ மோடி வரல. எந்த பிரதமரும் நீங்க தான் சொல்லணும். மேடம், நேரு இருக்கும்போது வரல, நரேந்திர மோடி இருக்கும்போது வரல, இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது வரல. எந்த காலத்துக்கும் ஒரு பிரதமர் வரணும் அவசியம். மாறா ராஜ்நாத் சிங் வந்தாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மதுரை வெள்ளத்துக்கு இந்திரா காந்தி அம்மா வந்தார். 2015ல நரேந்திர மோடி வந்தார் வெள்ளத்தை பார்வையிட. மதுரை வெள்ளத்துல இருக்கும்போது இந்திரா காந்தி வரும்போது புரட்சி தலைவர் இருந்தார். இல்ல அன்னைக்கு இந்திரா காந்தி தஞ்சாவூர் கடைசியா அவங்க வந்தது தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் வந்தார். அண்ணன் சரியா நினைவோட பாத்துக்கணும். ஒரு காலமும் எம்ஜிஆர் சேர்ந்து அவங்க வெள்ள நிவாரணம் பண்ணி ஆற்றவே இல்லை. சரி, தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருப்பாங்க. பாஜக பண்ணலாம்லன்னு கேக்குறாரு. நான் என்ன கேக்குறேன், பாஜக இதை எடுத்து பண்ணலாம்ல, தமிழ்நாடு நலன்னா இத பண்ணலாம்ல. இல்ல ஒரு 4 மாவட்டத்துல வெள்ளம் வந்தா ஒரு பிரைம் மினிஸ்டர் கிளம்பி வரணுமா? ஏன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்தா நிதி ஒதுக்க மாட்டாங்களா? இல்ல ராஜ்நாத் சிங் வந்தா பத்தாத ராணுவ அமைச்சர், பிரைம் மினிஸ்டரே தான் வரணுமா இவங்களுக்கு? அதுதான் கேக்குறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு 9 முறை வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. இதுல ஒரு தடவை வந்தா என்னன்னு நான் தான் கேக்குறேன். எதுக்கு 4500 கோடிக்கு ஃளைட் வாங்கி வச்சிருக்கீங்க? இது மக்களை பாதுகாக்க தானே, வரலாம்ல. இல்ல இதுக்கெல்லாம் ஃளைட் வெளிநாட்டு போறதுக்கு வெளியுறவுத்துறை வெளிநாட்டுக்கு போறதா ஒரே சொல்ல வந்த கருத்து சொல்லுங்க. இப்ப அதிமுக தரப்புல இருந்து இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னு தான் தெரியல. 2017க்கு அப்புறம் 2019 கூட்டணியோட இருந்தாரு. டெல்லிக்கு போனாங்க பிரதமரை பார்க்க. அப்பெல்லாம் என்ன கேள்வி கேட்டாங்க? இல்ல அவரு அக்னீஸ்வரன் அமித்ஷா அவருக்கு எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்க ஆனந்தி மேடம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், சொல்ல மாட்டேங்கிறாங்க.
அப்படியே கேட்க நீங்க வேண்டியது சொல்லுங்க. ஆனந்தி மேடம் சொன்ன என்ன, நீங்க கூட்டணி தானே இருக்கீங்க, நாஞ்சில் கொலை பண்ண, நீங்க பாஜக சொல்லுங்க. ஆனந்தி மேடம் சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், நாங்க சொல்ல முடியலையே. ஆனந்தி மேடம் கேட்பாங்கன்னு பார்த்தேன், கேட்கலையான்னு பார்த்தேன். அந்த துப்பாக்கி சூடு கலவரத்துல ஒரு தீர்ப்பு வந்தது தூத்துக்குடி, அதை பத்தி சொல்லலாம். கொடநாடு எடப்பாடி பழனிசாமி தலைமையில நடந்த கொள்ளையடிச்சு கொலை நடந்தது. துணை முதலமைச்சரா இருந்தவரையும் அம்மாவோடைய வழக்கு, அம்மாவுடைய மரணத்துல ஒரு முன்னாள் அமைச்சர் அக்யூஸ்ட்ங்கிறது வந்திருக்குது தீர்ப்பாணையத்துல. அதெல்லாம் பத்தி கேட்பாங்கன்னு நினைச்சேன். நீங்க கோத்தகிரி அதெல்லாம் ஆணையமா அறிக்கை கொடுத்து அதுல நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் நடவடிக்கை எடுக்கல திமுக தரப்புல. ஆனா அவங்க போட்ட லிஸ்ட்ல யார் யார் மேல எடுக்கணும்னு கொடுத்திருக்குல்ல, திமுகவுக்கு ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கையில கொடுத்திருக்குல்ல. எதுக்காக இந்த அறிக்கை வச்சாங்களோ அங்கேயே கடைசில ஓபிஎஸ் போய் என்ன பதில் சொன்னாரு? திமுகவுக்கு என்னைக்குமே பிரச்சனை இல்ல, என்னைக்குமே ஜெயச்சந்திரா அந்த முன்னாள் நீதிபதி இல்ல மரணத்துல உள்ளது, இன்னைக்கு மரணத்துல உள்ளது செக்ரட்டரி, அன்னைக்கு மருத்துவத்துறையில இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் செக்ரட்டரி இன்னைக்கு டோட்டல் ஆளினால இருக்காரு திமுக அரசுல. அவர் மேல என்ன இது இருக்கு? விஜயபாஸ்கர் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அம்மாவோட மரணத்துல தீர்ப்பாணையம் ஆறுமுகசாமி கமிஷன் இல்ல, அதெல்லாம் அக்னீஸ்வரன் கேட்க வேண்டியதானே? சரி, தர்மத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணல, நீங்க தானே பண்ணீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இபிஎஸ் ஓபிஎஸ் ஒருத்தருக்கு கேட்கறதுக்கு நிறைய இருக்கு, நிறைய கேட்கறதுக்கு இருக்கு. ஒருத்தர் இப்ப வந்து பிரிஞ்சு இருக்கிறதுனால கேட்கறதுக்கு நிறைய இருக்கு. இப்ப ஜூன் 4க்கு பிறகு என்ன நடக்கும்? என்ன மாதிரியான சூழ்நிலை வரும்? கழகம் ஒன்றிணையுமா? அப்ப யாரோட ஒன்றிணையும்? யார் அதுல இருப்பா, யார் இருக்க மாட்டா? கழகத்தை பிரித்தவர்கள் பிரிஞ்சு வெளியில போயிருவாங்க. உண்மையான கழக தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள், உணர்வுள்ள தொண்டர்கள் ஒன்றிணைவார்கள். 4ஆம் தேதிக்கு பிறகு நிச்சயம் நடைபெறும். தமிழ்நாட்டுல 2026ல ஒன்றுபட்ட அண்ணா திமுகவை எதுக்கு நாங்க பலம் கொண்டு நிற்போம். சரி, அது யார் இருப்பா? ஒன்றுபட்ட அதிமுக யார் இருப்பா? யாருக்கு இடம் இருக்கு, யாருக்கு இடம் இல்ல? எங்களை புரட்சி தலைவர் எங்களுக்காக உருவாக்குற கட்சி, தொண்டர்களுக்காக உருவாக்குற கட்சி. இத தன்னால கவலைகரம் வந்து பொதுக்குழுங்கிற பேர்ல சரி ஒரு 2500 நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீதிமன்றத்துல ஒரே நீதிபதி கிட்ட தீர்ப்புகளை வாங்கிக்கிட்டு அதை வச்சு நம்ம நடத்திக்கிட்டு போலி பொதுக்குழுக்களும் போலி தீர்ப்புகளை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செயல்படுத்த முடியாது. மக்கள் தீர்ப்பு தான் கடைசியில வெளிவரும். ஆனா அதுக்கு பதில் மட்டும் வரல. சரி ஆனந்தி அவர்கள், இப்ப யாரு இருப்பா, யாரு இருக்க மாட்டா? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பேசும் போதும் இபிஎஸ்க்கான இடம் இல்ல, அவர் இடம் காலி அப்படிங்கிற மாதிரிதான் வருது. அந்த இபிஎஸ் வச்சே குறி வச்சு இந்த பேச்சுக்கள் ஏன் பாஜக தரப்புல இருந்து வர்றது காரணம் இல்ல? இபிஎஸ் குறி வச்சு பேசுறாங்கன்னு நீங்க தனித்து சொல்லக்கூடாது. அவங்க வந்து முதல்ல வந்து 21ல இருந்தாங்க. அப்ப நாங்க இப்ப என்ன சொல்றாங்க, அந்த கட்சியை விட்டு இப்ப நீங்களா தான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. கூட்டணிக்கு உங்களை அமித்ஷா கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க? பொது நலம் நோக்கி திமுகன்ற ஒரு கட்சியை எதிர்க்கணும்ன்ற கூப்பிட்டாங்கன்னு கூட வச்சுப்போம். நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்க. ஏன் போக மாட்டேன்னு சொன்னீங்க? ஏன்னா உங்களுக்கு ஊழல் பயம். ஆனா இப்ப வந்து ஓபிஎஸ் வந்து சேர்ந்திருக்காரு, எல்லாம் சொல்றாரு. அண்ணாமலை ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு தான் இப்ப இந்த எலெக்ஷன் போது தான் பார்த்தோமே, அவருக்கு எங்கேயுமே அவர் இன்னும் வந்து காங்கிரஸ் தனக்கு ஆதரவு கொடுக்கும்னு சொல்லி பார்த்தார், சிறுபான்மையினர் வந்து தனக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தார். எதுவுமே அவருக்கு நடக்கல. அப்ப தனித்து நிக்கிறார். நாளைக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இந்த ஒரு பாராளுமன்ற ஜூன் 4ஆம் தேதி இந்த பாஜக இந்த இபிஎஸ் இந்த கூட்டணிக்கு சாதகமா முடிவுகள் வந்ததுன்னு வச்சுப்போம். அப்ப வந்தான்னா என்ன செய்வாங்க? அந்த பக்கம் ஓபிஎஸ் சைட்ல இருக்கிற நிறைய பேர் வந்து இங்க சேர்ந்துருவாங்க. அப்ப ஓபிஎஸ் தனி ஒரு ஆளா அங்க கூடாரமே காலி ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அதுதான் அண்ணாமலை சொன்னாரு. இதுல என்ன தப்பு? அப்படியே ஓபிஎஸ் தரப்புல இருந்து இபிஎஸ் பக்கம் சேருவாங்களா? இபிஎஸ் பக்கத்துல இல்ல ஓபிஎஸ் இப்ப இதுல இந்த இபிஎஸ் சைடுல இருந்து ஓபிஎஸ் பக்கம் வருவாங்க. ஏன்னா அவர் வந்து ஓபிஎஸ் வந்து கரெக்டா தான் அவர் வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. இப்ப வந்து இந்த இதுல தேர்தல்ல, இந்த பாராளுமன்ற தேர்தல்ல ஜெயிச்சு வந்தாலும் சரி, தனியா சுயேட்சையா வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அவருக்கு பாஜகவுடைய ஆதரவு இருக்கு. அந்த ஆதரவை வச்சு என்ன பண்ண முடியும்? அந்த சமயத்துல நிறைய இந்த அதிமுகல இருக்கிறவங்க அவங்க வந்து உணர்வாங்கல்ல. அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல அண்ணன் இபிஎஸ் வந்து அவ்வளவு திறமை இல்ல, அவர் வந்து ஒழுங்கா முடிவு எடுத்திருக்கலாம் பாரு, இப்ப வந்து ஓபிஎஸ் வந்து பாஜகவோட சேர்ந்து வெற்றியும் வாங்கியிருக்காரு, இவருக்கு அந்த திறமை இல்லாம போச்சு, அதனால அங்க போயிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்ப கூடாரம் காலியாச்சுன்னா அங்க என்ன இருக்கும்னு நீங்க சொல்லுங்க.